ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு லஞ்ச் மெனு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை ரெசிபி தான். முருங்கைக்கீரையில் சாம்பாரும் முருங்கைக்கீரை பொரியலும் ஒரு ரசமும் பண்ண போகிறோம். எப்பயும் போல் பார்த்திங்கன்னா, அரிசி நம்ம ஊற வச்சுட்டோம். அது ஊறிட்டுருக்கு. முதல்ல சாம்பார் பண்ணுறதுக்கு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு குட்டி டம்ளர், சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் பருப்பு அளவுக்கு இருந்தால் கூட போதும். ஏன்னா நம்ம முருங்கைக்கீரை போட்டு சாம்பார் பண்ணுறதுனால கீரையெல்லாம் அதில் போடுவோம் இல்லையா, அதனால் சாம்பார் கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். அதனால் பருப்பு போட்டு கழுவிக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பை இப்போ இதை கழுவி எடுத்துக்கலாம். பருப்பை கழுவி எடுத்தாச்சு. ஒரு 6-7 பூண்டுப்பல், அப்புறம் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதை வேக வச்சிடலாம். நம்ம இந்த பாத்திரத்தை குக்கருக்குள்ளே வச்சு வேக வைக்க போகிறோம். ஒரு குக்கர் வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த பருப்பு எடுத்து வச்சுருங்க. பருப்பு எடுத்து வச்சு குக்கர் மூடி போட்டுறோம். குக்கர் வச்சு விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். குக்கர் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வேறு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு ரைஸும் ஒரு அடுப்பில் வச்சிட்டோம்னா 2 ஒரே டைமில் நமக்கு வெந்து வந்துடும். குழம்பு கீரை பொரியெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அதனால் மாற்றி வச்சுட்டு நம்ம சாப்பாடையும் ஒரு அடுப்பில் வச்சு விட்றலாம். சாப்பாடு வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி போட்டேன். 2 3 4, இதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். தேவையான உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. அடுப்பில் வச்சுட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு விசில் இதுவும் வரதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ ரெண்டுமே ஓரளவுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பருப்பு வெந்து ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி வேக வச்சோம்னா கடையிறதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பருப்பு வெந்துக்கிட்டால் போதும். இப்போ இறக்கிடலாம். பருப்பை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த பருப்போட தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் வடித்து வச்சிடலாம் ரசத்துக்கு. ஏன்னா தண்ணி கொஞ்சம் நிறையவே தான் நான் ஊற்றினேன், ரசத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு நம்ம பெரிய குக்கர், ஒரு சிலர் வீட்டில் குட்டி குக்கர் இருக்கும், தனியாக பருப்பு வேக வச்சு எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா பெரிய குக்கரில் தான் இருக்கும், அதில் தான் பருப்பு வேக வைப்பாங்க. இந்த மாதிரி பெரிய குக்கர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பருப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். குக்கரும் அழுக்காகாது, சின்ன பாத்திரத்தோடு முடிஞ்சிடும். அதே போல் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பருப்பு போட்டு வேக வைக்கிறப்போ இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் போட்டோம்னா இருக்கிறதே தெரியாது இல்லையா. அதனால் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சோம்னா நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த குக்கரும் கொஞ்சம் அழுக்காகாமல் அடுத்த சமையலுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பை கடைஞ்சாச்சு. பருப்பும் கடைஞ்சி ரெடி பண்ணிட்டோம். இப்போ சாம்பார் நம்ம தாளித்து விட்றலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அடுத்து எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுத்து கொஞ்சம் பெரிய வெங்காயம், ஒரு 20 போல் சின்ன வெங்காயம். நான் 2 வெங்காயமும் சேர்த்து போட்டுக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி மீடியம் சைஸில். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியே 3 தக்காளி சேர்த்துருக்கேன்னா நம்ம இந்த சாம்பாருக்கு புளியெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம். அதனால ஒரு தக்காளி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு புளி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா 2 தக்காளி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1 2 3, இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், அடுத்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நம்ம கையில் ஒரு கையளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துட்டு வதக்கி விட்ருவோம். முருங்கைக்கீரை மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம்.
உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். புளி எதுவுமே நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை. புளிப்பு சேர்த்தாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால் கூடிய வரைக்கும் புளிப்பு இல்லாமல் இந்த சாம்பார் செய்யுங்க. தக்காளி மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம பருப்பு சேர்த்துருவோம். வேக வச்சு கடைஞ்சோம் இல்லையா அந்த பருப்பு. இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாலாம் இருக்க வேண்டாம். சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். குழம்பு வேக வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தழை தூவிட்டு கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரை இறக்கி வச்சுட்டு நம்ம கீரை பொரியல் பண்ணிக்கலாம். கீரை பொரியல் பண்ணுறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 வரமிளகாய், 1 பெரிய வெங்காயம், வெங்காயம் ரொம்ப கருகிற அளவுக்குலாம் வதங்க தேவையில்லை. இது போல் லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை, 1 கட்டு முருங்கைக்கீரை. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ நிறைய கீரையாக இருக்கிறது வந்து கம்மியாயிடும் நம்ம வதக்கினதுமே. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி. அதிகமாக தண்ணி வேணால், ஒரு 1/4 டம்ளர் போதும் அந்த கீரை வந்து வேகிறதுக்காக. நல்லா கீரையில் அந்த 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதை பார்த்து நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து ஒன்று போல் வேகும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் மட்டும் நம்ம வேக வச்சுட்டா போதும். கொஞ்சம் இருக்குது, லைட்டாக தண்ணி இருக்குது, அது வத்தட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் எப்போயுமே பொரியல்லாம் பண்ணுறப்ப சொல்கிறது தான், பொரியல் எந்த பொரியல் பண்ணாலுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இல்லைன்னா பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு நீங்கள் தேங்காய் துருவல் போட்டு கிளறணும். நானும் இப்போ எப்போயுமே பொரியல் பண்ணால் நான் அப்படி தான் பண்ணுவேன். பாருங்கள், கீரையில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றி கீரையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம கையில் ஒரு கை அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுறலாம். தேங்காய் துருவல் போட்டு கலந்து விட்டாச்சு. அதே போல் நீங்கள் பொரியல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் போடுறதும் பார்த்தீங்கன்னா நம்ம பொரியலுக்கு அளவுக்கு அதிகமாக நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்கக்கூடாது. 1-2 அங்கங்கே தெரிகிற மாதிரி தேங்காய் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய தேங்காயை அள்ளி போட்டுட்டிங்கன்னா அந்த தேங்காயோட டேஸ்ட் மட்டும் தான் இருக்கும். அந்த காயோ அந்த கீரையோ அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் தேங்காய் துருவல் போடுறப்ப பார்த்துட்டு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கணும் தேங்காய், அந்த மாதிரி தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். அடுத்து ரசம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் புளி எடுத்து அதை கரைச்சிக்கிறேன். கொஞ்சம் புளி போதும், நிறைய வேணாம். ஏன்னா தக்காளி கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவே போடுவோம். அதனால் புளி வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணி ஊற்றி ரசம் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் புளி வந்து கம்மியாக போட்டுக்கிட்டா போதும். புளி கரைச்சி எடுத்தாச்சு. அதில் ஒரு 2 தக்காளி சேர்த்து கரைச்சிக்கலாம். புளியும் தக்காளியும் கரைச்சாச்சு. அதில் நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியவும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. அடுத்து வந்து ரசத்துக்கு தட்டி எடுத்துடலாம். அடுத்து ரசத்துக்கு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 7-8 பல் பூண்டு பல். குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 8லேருந்து ஒரு 10 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஒரு வரமிளகாய், இதெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்தாச்சு. கூடவே ஒரு பச்சை மிளகாயும் போட்டு தட்டிக்கலாம். அவ்வளோதான், ரசத்துக்கு ரெடியாக இருக்குது. ரசத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ தாளித்து விட்டுறலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து மஞ்சள் தூள்,
இப்போ ரசத்துக்கு தட்டணும் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா புளியும் தக்காளி கரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு புளிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை புளிப்பு இந்த தண்ணியிலே கரெக்டாக இருக்குன்னா அதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் புளிப்பு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ரசம் வந்து ஒரு கொதி பொங்கி வந்து ஒரு கொதி வரும் பார்த்திங்களா, அப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரசம் வந்து நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரசமும் ரெடி ஆயிடுச்சு. ரசத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு. சாப்பாடும் ரெடி, சாம்பாரும் ரெடி, கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. மொத்தம் நம்ம சமையலே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பரிமாறிக்கலாம். முன்னாடியே நம்ம சாதம் வச்சுட்டதுனால அது ஸ்டீமெல்லாம் கரெக்டாக இறங்கிருச்சு. இப்போ நம்ம சாதம் எடுத்துகிட்டு பரிமாறிக்கலாம். சாப்பாடு, முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை சாம்பார், பருப்பு தண்ணி, ரசம். சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் முருங்கைக்கீரையில் சாம்பாரும் பொரியலும் பண்ணி பார்த்துட்டு ரசம் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.